வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். செய்யுள் சந்ததி அழிவை சந்திக்கும் காலம். இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் மகமுடைய தானநாதன் வரிசையாய் ஐந்தில் வந்தோர் சுகமுடன் பார்த்தோர் மிக்க சுபகுவரு இவர்களெல்லாம் மிக பலவீனமாகி ஈனமாய் ஈரெட்டாரில் அன்றிட திசை பொசிப்பு ஆகுநாள் பிள்ளை நாசம் சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுள். இனி இதனுடைய பொருள்: ஐந்து குடையவன் மேலும் குரு பகவான் 6, 8, 12ஆம் இடங்களில் பலவீனப்பட்டு நின்றிருக்க 5ஆம் இடத்தில் அமரும் கிரகங்களும் 5ஆம் இடத்தை பார்க்கும் கிரகங்களும் வலுவிழந்து நின்றால் இந்த கிரகங்களுடைய திசா புக்தி காலங்களில் அந்த ஜாதகனுடைய பிள்ளைகள் அழிந்து போகும் சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுளுடைய பொருள். கிரகத்தன்மையை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்லையே சொல்கிற மாதிரி தினைக்கும் ஒரு சிலர் ஜாதகம் பார்க்க வராங்க, ஒரு சிலர் பொருத்தம் பார்க்க வராங்க. இதில் தினைக்கும் ஒன்றாச்சும் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக வரும். பொருத்தத்துலேயும் வரலாம், ஜாதகத்துலேயும் வரலாம். இந்த வாரத்தில் ஒருத்தர் வந்திருந்தார். அந்த ஜாதகத்தை வாங்கி திருப்பி பார்த்துட்டு இவங்களுக்கு என்னத்தை போய் பலன் சொல்கிறது அப்படின்ட்டு, ஏன்னா அழிவை நேருது அப்படிங்கிறது இந்த செயலில் வர மாதிரி தான் வருது. அப்புறம் ஒன்றும் நான் பலனுக்கே போகல, அவங்கக்கிட்டே சொல்கிறேன். இந்த ஜாதகருடைய தந்தைக்கு ஒரு 3 சம்சாரமாச்சும் இருக்கணும். இந்த 3 சம்சாரத்தில் ஏதாவது ஒரு சம்சாரத்துடைய குழந்தைகள் உள்பட அந்த பெண்ணையுமே இறப்பதற்கு நீங்கள் தான் காரணமாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். அப்புறம் அவங்க அதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஆமாம், அப்போ ஏதோ ஒரு சண்டைன்ட்டு என்னமோ பண்ணி கொண்டுட்டதாக தான் தகவல் அப்படின்றாங்க. இது தெரியாமல் அடுத்த பொண்டாட்டி கட்டிக்கிட்டாரு, அதோடையும் வாழலை. அது ஒரு பக்கம். இவங்க 3வது சம்சாரத்து பிள்ளைங்க. இவங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் படிப்படியாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக எல்லாமே பெரிய குடும்பமாக வந்திருக்குது. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் 16 வயசில் 25 வயசில் இப்படி பார்த்திங்கன்னா எல்லாம் இறக்குறாங்க. கல்யாணத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிலருக்கு நிற்கிது, ஒன்றும் புரியல, எல்லாம் டோட்டலாக ஒரு தடுமாற்றத்துக்கு வருது அப்படின்னாங்க. அந்த பாவத்துடைய விளைவு இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு தீர்வு சொல்கிறோம். தீர்வு சொல்லும்போது கூட சொல்லிட்டோம், கேரண்டியெல்லாம் கிடையாது. இதுக்கு இது தீர்வு. ஒரு வேளை ஓகே ஆச்சுன்னா நீங்கள்லாம் தப்பிப்பீங்க, இல்லைன்னா பாஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே போல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சந்ததிகள் அழிவை சந்திக்கும் அப்படின்னு செயல் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே சந்திக்குது. அதுக்குண்டான திசா புக்திகள் ஓடிச்சுன்னா அப்படி நடக்கும். இப்போ இது ஏன் இவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா, முன் ஜென்மத்தில் சம்பந்தப்பட்ட ஜாதகர் இவங்க சகோதர குடும்பத்தையோ சகோதரி குடும்பத்தையோ பழிவாங்கணுங்கிற நோக்கோட அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உயிரிழக்க செய்திருப்பார்கள். இப்போ இது மோசம்தானே? அப்போ இது எப்பேற்பட்ட ஒரு மோசம் பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது வேறவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு லிங்க் கொடுத்தாங்க. அந்த லிங்கில் வர்றது என்னென்னா, ஒரு கர்ப்ப பெண்ணை பாம்பை ஏவி விட்டு கொன்னது கூட எங்கள் இதில் வந்திருக்குதுன்றாங்க. அப்போ இது எவ்வளவு பெரிய மோசம் இல்லையா? இந்த மாதிரி இவங்க தனது முக்கிய உறவினரை முன் ஜென்மத்தில் இப்படி செஞ்சிருந்தால் இது என்ன பண்ணும்? அடுத்த ஜென்மத்தில் முக்கியமான சமயத்தில் அழிவை பார்க்கறதுக்கு வாய்ப்பை கொடுத்துடும் இல்லையா? எல்லாம் குழந்தைங்களாம் நல்லபடியாக கூட பிறப்பாங்க, நல்லபடியாக கூட வருவாங்க, எதுனாலும் சரி. ஆனால் நெட் ரிசல்ட் என்ன அப்படின்னா இவங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுது. அப்போ என்னென்னா
இந்த மாதிரி பாவங்களை போக்கிக் கொள்ளும் பூஜைகள் அப்படின்ட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா அப்படி இல்லை பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பாவம் சாபம் அல்லது பெரிய கொடுமையான மோசம் செய்திருத்தல், மற்றவர்கள் உயிர் போனத்துக்கு காரணமாக இருத்தல், இதெல்லாம் அது சரி பண்ணுது. இது பல இடங்களில் செய்கிறாங்க. இருப்பினும் கூட அதுக்கு தீர்றதுக்கு இதுதான் வழி. ஆனால் இது செஞ்சறதுனாலேயே தீர்ந்துருன்னு எதிர்பார்க்கக்கூடாது. பெரிய பாவமாக இருந்தால் அதெல்லாம் பத்தாது, பல தடவை செஞ்சு தான் தீர்த்துக்கணும். அப்படி தீர்த்துக்கிட்டு திருச்செந்தூர் முருகன் இவரை போய் சரணாகதி அடைஞ்சிடணும். சந்ததியை காப்பாற்றுங்க, வாழ வைங்க அப்படின்ட்டு. இவனது குலதெய்வத்துக்கு எந்த குலதெய்வமோ அந்த தெய்வத்துக்குண்டான மாதிரி அந்த பூஜை புனஸ்காரங்களை தவறாமல் செய்வது, இதெல்லாம் செய்துக்கிட்டு வந்தாக்கா சந்ததிகள் காப்பாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜோசியக்காரன் மூலிமா இந்த நேரம் இப்படிலாம் இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி இருந்து செஞ்சால் தான் அந்த நேரத்தில் அது காப்பாற்றப்படும். இல்லைன்னாக்கா நேரம் தொட்ட விட்டி செய்கிறதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும். நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும். அடுத்து வைரவரியில் இது நாள் வரை இப்படி இருந்தோமே என்று நேற்றைய பொழுதினை நினைத்து கவலையுறாமல் இன்று இப்படி மாறுவோம் என திட சங்கல்பம் செய்து மாறுவதற்கான முயற்சியை மேற்கொள்வதே வெற்றிக்கு சிறந்த வழி. அதாவது மனிதர்களுடைய வெற்றிக்கு சிறந்த வழி சரியானதே. மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.